வசந்தி, எதுவா இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு பேச வசந்தி. ஏக்கா, எனக்கு உண்மையாவே தெரியுங்க. இப்பதானே நானும் சின்ன பொண்ணு உனக்கு கூப்பிட்டு கேட்டுட்டு வரோம். நீ என்னத்த கேட்டா? ஏக்க, நானும் சின்ன பொண்ணு நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது தான் செல்வா அவளை கூப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தான். அப்பந்தான் சின்ன பொண்ணு செல்வாவை கூப்பிட்டு எங்கனே போறீங்க அப்படின்னு கேட்டா. நானும் வைக்க போறோம், கோயிலுக்கு போறோம் அப்படின்னு சொன்னான். அவன் சொல்ல கண்டு தானே நான் இங்க வந்து உங்ககிட்ட சொல்றேன். நானும் வைக்க போறோம் போறோம்னா சொன்னா. அது அவன் வைக்க போறேன்னு சொல்லல, கீதான்னு சொன்னான். நம்ம எப்பயும் வைக்க போறோம் தானே கூப்பிடுவோம், அதனால அப்படி சொன்னேன். இதுக்கு மேல வாங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. சின்ன பொண்ணு, என்னக்க நீ அரைக்கிறிக்கியா இருந்தாலும் அடுத்த வேலை பத்தி தப்பா சொல்ல மாட்டா. ஏக்கா ஏங்க சரி, அதான் விடு. ஏதோ மனசுல இருந்தது வெளியில வந்துருச்சு. செல்வா உங்ககிட்ட சொன்னானா உண்மைக்கே கீதாவை கூப்பிட்டு கோயிலுக்கு தான் போறேன் அப்படின்னு? சின்ன பொண்ணு, என்ன 4 முடி? கொஞ்சம் கீழே வா. 4 முடி? நான் என்ன ஸ்டூல் மேலே ஏறி நிக்கிறேன், கீழே வான்னு சொல்லிட்டு கிடக்கிய? ஏம்மா, நீ சும்மாவே அப்படித்தானே இருக்க. கீழே வானா கொஞ்சம் குனிஞ்சு வான்னு அர்த்தம். குனிஞ்சு வா. போதுமா? ஆ, என்னக்கா உங்களுக்கு பிரச்சனை இப்போ? இப்ப அவிய உன்ட்ட கேட்டாவல்ல, அதுக்கு நீ ஆமான்னு சொல்லு. நான் ஏன் ஆமான்னு சொல்லணும்? சின்ன பொண்ணு, கிறுக்கி மாதிரி பேசாத சின்ன பொண்ணு. நீ ஆமான்னு சொன்னாதான் நம்ம உமா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்ல முடியும். அப்பதான் உமா 4 வார்த்தை சத்தம் போட்டு வப்பா செல்வாவ. இல்லைன்னா அவ பாட்டுக்கு விட்டுருவா. இவ்வளவு சொல்லவும் விட மாட்டாளுவ. அவளுக்கு உண்மையும் தெரியாது. அப்புறம் அவ இப்படியே பேக்கு கணக்கா இருக்க வேண்டியதான். அதனாலதான் சொல்றேன், நீ ஆமான்னு சொல்லு. எனக்கெல்லாம் தெரியாது. நான் எனக்கு தெரிஞ்ச உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன். தேவையில்லாம யாரை பத்தி நான் போய் சொல்ல மாட்டேன். ஆமா, நீ பெரிய ஹரிச்சந்திரனுக்கு பக்கத்து வீட்டுக்காரி, பொய்யே சொல்ல மாட்டா. 4 முடி, உங்களோட தேவையில்லாத திட்டத்துல எல்லாம் என்ன சேர்க்காதீங்க. 4 முடி, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. நான் உண்மையை தான் சொல்ல போறேன். சின்ன பொண்ணு, என்ன ஊதா? ஊதாவா? அது வந்து ஊதா இல்லக்கா, கீதாவா? கீதா பத்தி தானே பேசிட்டு இருந்தியே, அதான் கீதாவான்னு கேட்டேன். நீ பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒன்றும் சரியா படல. இப்ப அதுவா முக்கியம்? நீங்க என்கிட்ட கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும், அதானே முக்கியம். தெரிஞ்சா சரிதான். சரி சொல்லு. இவ சொன்னது மாதிரியே செல்வா உங்ககிட்ட அப்படிதான் சொல்லிட்டு போனானா கோயில் போறோம்னு? இல்லக்கா, அப்படியெல்லாம் சொல்லல. சின்ன பொண்ணு. வசந்தி, என்னக்கா இப்ப எதுக்கு நீ அவளை மிரட்டுறா? அவளாச்சும் உண்மையா சொல்லட்டும். அவளாச்சும் உண்மையா சொல்லட்டும்னா நான் என்ன பொய்யா சொல்லிட்டு இருந்தேன்? பிறகு ஓ வாயில இருந்து வாரது அப்புறம் பொய்யா தானே இருக்கு. ஏக்கா, இப்படி எல்லாம் பேசாதீங்க. என்ன, நான் எதை கேட்டனோ அதான் நான் சொல்லியிருக்கேன். ஆமா, நீ நல்லா கேப்பா. உனக்கு மட்டும் எல்லாம் தப்பு தப்பா தான் கேட்கும். காலையில அந்த பையன் போகும்போது என் வீட்டுக்கார பார்த்து பேசிட்டு தான் போயிருக்கான். அவர் தான் எனக்கே சொன்னாரு. செல்வா இந்த மாதிரி வெளியில அந்த பிள்ளைய கூட்டிட்டு போறானா ஆஸ்பத்திரிக்கு. அந்த பிள்ளைக்கு ரொம்ப முடியலையா, அதனாலதான் போன போட்டு வர சொல்லியிருக்கும் போல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஐயே, அப்ப இவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் போலயே. தேவையில்லாமல இவள்கிட்ட வாயை திறந்துட்டேன். பேசாம போயிருக்கலாம். நம்ம இந்நேரம் உமா கிட்ட வத்தி வச்சிருந்தா கூட அவ என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் யோசிச்சிருப்பா. தேவையில்லாம இவளுகிட்ட சொன்னது பெரிய தப்பா போச்சே. இனி பெரிய இவ்வளவு மாதிரி பேசுவாளுவ. நம்மளை போய் சொல்ல விட மாட்டாளுவ. இனி என்னத்த பண்ண? சும்மா ஒரு ஃபன்னுக்கு சொன்னோன்னு சொல்லிட்டு போயிருவோம். நம்ம ஏன் பயப்படணும்? அவன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனாலும் அதுவும் தப்பு தானே. உமா கிட்ட சொல்லாம எது கூட்டிட்டு போறான்? கோயிலுக்கு போனா என்ன, ஆஸ்பத்திரிக்கு போனா என்ன, எல்லாம் ஒண்ணு தானே. என்ன வசந்தி, பேச்சே இல்ல? ஏன் நான் ஏன் பேச்சு இல்லாம இருக்க போறேன்? அவன் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனா என்ன, கோயிலுக்கு கூட்டிட்டு போனா என்ன, எல்லாம் தப்பு தானே. எதுக்கு உமா கிட்ட சொல்லாம கூட்டிட்டு போகணும்? எதுவா இருந்தாலும் உமா கிட்ட சொல்லிட்டு போயிருக்கணும். அவன் ஏன் சொல்லாம போனா தப்பு தானே. நீங்க என்ன சொன்னாலும் நான் போய் ஏதோ உமா கிட்ட சொல்லதான் போறேன். வசந்தி, என்னக்க இப்படி எல்லாம் யாரு மேலேயும் பழி போட்டு பேசாத வசந்தி. 1க்கு 2 இப்படி சொல்லி கொடுத்துட்டு தெரியாத. ஏக்கா, இப்ப நான் என்னத்த சொல்லி கொடுத்துட்டே உள்ளதானே சொல்ல போறேன். நீ எங்க கிட்ட வந்த உடனே உள்ளதான் சொன்னியோ. தேவையில்லாம ஏன் அந்த பயலை பத்தி குறை சொன்னா? அவன் ஏதோ உதவி செய்யறதுக்காக போயிருக்கான். அதுக்கு போயிட்டு நீ அவளை கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்கான் அப்படி இப்படின்னு பேசிட்டு கிடக்கா. அவிய 2 நேரம் ஃப்ரெண்டு அந்த பிள்ளைக்கு முடியல கூட்டிட்டு போக சொல்லியிருக்கா. அந்த பையன் கூட்டிட்டு போயிருக்கான். நீ தேவையில்லாம யாரை பத்தி இப்படி பேசாத. ஒரு பொண்ணு இல்ல, ஒரு பையனையுமே இப்படி தேவையில்லாம பேசக்கூடாது. உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தா கூட நீ பேசாம தான் இருக்கணும். தேவையில்லாம யாரை பத்தியும் யாருக்கிட்டையும் குறை சொல்ற வேலை வச்சுக்காத வசந்தி. அது உண்மையா இருந்தா கூட பரவாயில்ல. இப்படி பொய்யா அடிக்கிட்டு போற? ஆமாக்கா, நான் மட்டும் தான் போய் சொல்லுவேன். நீங்களாம் பொய்யே சொல்ல மாட்டியல்ல. நீங்களாம் ரொம்ப நேர்மையானவிய. ஆமா, அப்படிதான். தேவையில்லாம நீ பேசாத. என்ன நீங்க என்னமோ சொல்லுங்க, நான் போய் சொல்லதான் போறேன். சின்ன பொண்ணு, வாரியா வரலையா? ஏக்கா, நான் வாரேங்க. ஆனா இவ்வளவு தூரம் இவைய போவேணாம் சொல்ல வேணாம்னு சொல்லும் போது நம்ம எப்படி போய் சொல்றதுன்னு தான் யோசிக்கிறேன். 1000 தான் இருந்தாலும் அவன் ஃப்ரெண்டு. சின்ன பொண்ணு, உனக்கு ஒரு விஷயம் தெரியும் போது அவகிட்ட சொல்றதானே நியாயம். சின்ன பொண்ணு, என்னக்கா? இவ பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு போகாத. விளங்கவே விளங்காது. ஒரு குடும்பத்தை 2 ஆக்குறதா இவளோட வேலையே. இவ சொல்றா நீ எங்கேயும் போய் பேச்சு கொடுத்துட்டு இருக்காத. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏக்கா இல்லக்கா, நாங்க அங்க பார்க்கும்போது அவிய 2 பேரும் சேர்ந்து தான் போனாவே. நான் கூப்பிட்டு கேட்டேன், அவிய இந்த மாதிரி ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன்னு சின்ன பொண்ணு, அந்த பிள்ளைய ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படின்னு சொன்னாரு. அப்பமே 4 முடி சொல்லி தான் கூட்டிட்டு வந்துச்சு. அந்த பிள்ளைகிட்ட போய் சொல்லுவோம் வான்னு சொல்லி. நான் அவையோட சேர்ந்து வாரேன்னு வேற சொல்லிட்டேன். இப்போ நீங்க சொல்லவும் போகவா வேணாமான்னு எனக்கு 2 மனசா இருக்குக்கா. அதான் நான் சொல்றேன்ல, நீ வீட்டுக்கு போ. ஓ மாமியார் பார்த்தா திட்ட போது. இப்படி தேவையில்லாம அடுத்தவிய குடும்ப விஷயத்துலலாம் நீ நான் தலையிடவே கூடாது. சின்ன பொண்ணு,
நீ வா சின்ன பொண்ணு, நம்ம போய் சொல்லுவோம். அவிய கிடக்காவ சும்மா பூமர் மாதிரி பேசிக்கிட்டு. ஏக்கா அவிய இவ்வளோ தூரம் சொல்லும் போது நம்ம யோசிக்கணும்லக்க. இப்ப அவிய இங்க இல்லைன்னா நீ வரதானே செஞ்சிருப்பா என் கூட. ஒழுங்கா என் கூட வா. எப்படி ஓடுற அளவ பாத்தீங்களாக்க? சரி விடுமா, நம்ம சொன்னா அவ்வளவ கேட்கவும் மாட்டாளுவ. எல்லாம் இந்த வசந்தியால வந்ததுக்க. ஒரு குடும்பத்தை ரெண்டாக்குறதுல அவளுக்கு அப்படி ஒரு ஆனந்தம். 1000 தான் இருந்தாலும் அவ குழந்தை வீட்டு குடும்பம் தானக்க. அமைதி இருக்காளான்னு பாருங்களா. சரி விடு, அவிய குடும்பம் அவிய என்ன பண்ணிட்டு போறாவ, நம்ம சொல்லதான் முடியும். யாரையும் தடுக்கிற உரிமை நம்ம கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிறதுவளையே நம்ம சொன்னா கேட்காதுவ. வெளியில இருக்க பிள்ளைகள் நம்ம சொன்னா கேட்கவா செய்யும். நீ அதெல்லாம் மண்டையில போட்டு குழப்பிக்காத, உனக்கே 1000 பிரச்சனை இருக்கு. ஆமாக்க, இந்த சின்ன பொண்ணுகிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ வசந்தி இடையில வந்து இப்படி ஒரு குழப்படி பண்ணவும் சொல்ல மறந்துட்டேன். சரி, சின்ன பொண்ணு எங்க சுத்தினாலும் வீட்டுக்கு தான் வருவா, வரவும் சொல்லுவோம் என்ன. சரிக்க, நீ படக்குன்னு ஒரு நல்ல நாளா பார்த்து அவையில வர சொல்லு வீட்டுக்கு. நான் நாளைக்கே வர சொல்லுவோமான்னு பாக்குறேன்க்க. நாளைக்கே வா. ஆமாக்க, நல்ல நாளா பார்த்து என்னத்த வர சொல்ல. அந்த பிள்ளை வீட்டில் அவிய அப்பா மனசு மாறினதே பெரிய விஷயம். நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு ஒரு நாளை சொல்றோம்னு ரொம்ப நாள் தள்ளி போய் சொன்னோம்னு வைங்களேன். இந்த பிள்ளைகிட்ட சொல்லி எவ்வளோ நாள் ஆகுது, அவியிட்ட சொன்னாலா என்னன்னு தெரியல. அவிய வீட்டில் கூப்பிட்டே விடல. அவிய ரொம்ப திமிர் பிடிச்சவளா இருப்பாவ போல. அப்படி ஏதாச்சும் நினைச்சிட்டாவனா என்னக்கா பண்றது. அதனால தான் நாளைக்கே வர சொல்லலாமான்னு பாக்குறேன். சரி, ஓ விருப்பம் தான், என்னைக்கு வர சொல்லணுமோ வர சொல்லு. சரிக்க. உங்களுக்கு நாளைக்கு எதுவும் வேலை இருக்காக்க? எனக்கு என்ன வேலை இருக்க போகுது, நான் வீட்டில் தானே இருக்கேன். இல்லைக்க, நாளைக்கு திடுத்துப்புன்னு சொல்கிறேன். அதனால தான் உங்களுக்கு ஏதாச்சும் வேலை எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்குறேன்க்க. அதெல்லாம் ஒரு வேலை இல்லைம்மா, நீ எப்போ வர சொல்றியோ அப்போ நான் வரேன். சரிக்க. சரி வா போவோம் வீட்டுக்கு. எவ்வளோ நேரம் இந்த வெயிலுக்குள்ளேயே நிற்க. சரிக்க. சே, என்ன நீ கூட்டினாலும் இந்த வீட்டில் தூசி இருந்துக்கிட்டேல இருக்கு. இதுக்கு தான் அப்பமே சொன்னேன், சந்தா பார்த்து வீடை கட்டுங்க, ரோட்டு மேலே கட்டாதியேன்னு. கேட்டாவளா? இப்போ ரோட்டில் இருக்க மண் அவ்வளவும் வீட்டுக்குள்ளே தான் கிடக்கு. எந்நேரம் பார்த்தாலும் இந்த காரும் பைக்கும் பறந்துக்கிட்டு தான் இருக்கு. உமா உமா? யாரு? 4 முடியும் சின்ன பொண்ணு வந்திருக்காவ போலயே. வாங்க வாங்கக்க. என்ன காலையிலேயே வீட்டுக்கு வந்திருக்கிய? ஏங்க வந்ததும் வராததுமா ஒரு மாதிரி பாக்குறிய? அதுக்கு கொஞ்சம் கிறுக்கு முத்திட்டு உமா, வேற ஒன்றும் இல்லை. சின்ன பொண்ணு, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஏங்க என்ன விஷயம்? 2 பேர் இருந்து ரகசியம் பேசுறியல. 4 முடி. என்ன சின்ன பொண்ணு? இப்பவும் ஒன்றும் கெட்டு போல. அவிய சொன்ன மாதிரி அதையும் சொல்ல வேணாம், பேசாம வந்துருங்க. எனக்கெல்லாம் நீங்க பண்றது கொஞ்சம் கூட பிடிக்கல. 4 முடி, ஒழுங்கா சொல்றதை கேளுங்க. எதுவும் சொல்ல வேணாம், பேசாம போயிடுவோம். இப்பவே நான் உங்க கூட வந்திருக்க மாட்டேன். நான் வரலைன்னா நீங்க 1க்கு 10 இழுத்து விட்டுருவேலேன்னு தான் உங்க கூட வந்திருக்கேன். அதான் அவளும் வந்திருக்கால, அவளும் சொல்லி கொடுக்க தான் வந்திருக்கான்னு நினைச்சிடாதீங்க. நீங்க எதையும் சொல்லாம பாத்துக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். லூசு மாதிரி பேசாத சின்ன பொண்ணு. அவ என் தங்கச்சி. அவ வாழ்க்கை வீணாகிறத நான் பார்த்துட்டு இருக்க முடியாது. அந்த வைக்க போற இன்னைக்கு நான் கொளுத்தியே ஆகணும். எதுக்கு 4 முடி அந்த வைக்க போற மேல இப்படி கோபமா கங்கணம் கட்டிட்டு அலையிறிய? பிறகு போன வாரம் மீன்காரங்கிட்ட ஒரு 100 ரூபாய்க்கு மீனை வாங்கிட்டு சில்லறை தேடி பார்த்தேன் சின்ன பொண்ணு. இல்ல, 500 ரூபாயா இருந்துச்சு. சரி. மீன்காரங்கிட்ட காசை கொடுத்தா அவங்கிட்டையும் சில்லறை இல்ல, வேற யார்ட்டாச்சும் மாத்தி கொடுங்க அப்படின்ட்டான். சரி. பக்கத்துல சின்ன பொண்ணு இந்த வைக்க போற நின்னுக்கிட்டு இருந்தா. நானும் கடையில எல்லாம் சில்லறை கேட்டேன் சின்ன பொண்ணு. ஒருத்தனும் கொடுக்க மாட்டேன்ட்டான். ஆமா, நம்ம வாய வச்சுக்கிட்டு மித்த நேரத்துல சும்மா இருக்கணும். தேவையில்லாம கடைக்காரங்கிட்ட போய் பம்புழுக்கிறது, அப்புறம் அவியட்டையே போய் சில்லறை கேட்கறது, அப்புறம் எப்படி கொடுப்பாவ? ஒரு கடைக்கு காய் வாங்க போனா காயை வாங்கினமா வந்தமான்னு ஒரு நாள் இருந்தது கிடையாது. அதுல ஏன் சூத்தையா இருக்கு, இதை ஏன் பீத்தலா இருக்குன்னு கேட்கறது. நல்லா இருக்க காய் அவ்வளத்தையும் உடச்சு பார்த்து பிச்சு போட்டு வந்துடுது. அதை வாங்கினா கூட அவங்களுக்கு மனசாரி போயிடும். வாங்காம அப்படியே தூக்கி போட்டு நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு வந்தா அப்புறம் எப்படி உங்களுக்கு சில்லறை கொடுப்பாவ? எம்மா, ஒரு காய் வாங்கினா 4 தடவை பார்த்து தான் வாங்கணும். சும்மா வாங்கி எடுத்து போட்டு வர முடியுமா? நீங்க பண்ண அலப்பறனால தானே 4 முடி இப்போ உங்களுக்கு சில்லறை கிடைக்காம போச்சு. இப்ப அது விஷயம் கிடையாது, நான் சொல்ல வரத கேளு. சரி சொல்லுங்க. அதான் அவ பர்சுக்குள்ள 100 ரூபாயா வச்சிருந்தாளா. நான் சொன்னேன் வைக்க போரு இப்படி ஒரு 100 ரூபா கூடு வைக்க போரு அப்படின்னு சொன்னேன் சின்ன பொண்ணு. நீங்க எவ்வளவு வைக்க போறன்னு கூப்பிட்டதுக்கே அவங்களுக்கு காசு கொடுத்துருக்க மாட்டா. அவன் முன்னாடியே வைக்க போறேன்னு சொன்னேன். உன்கிட்ட தான் சொல்றேன், அவகிட்ட கீதான் தான் சொன்னேன். சரி சொல்லுங்க. அதான் சின்ன பொண்ணு, குடு வைக்க போறேன்னு கேக்குறேன். பர்சுக்குள்ள காசை வச்சுக்கிட்டு இல்லவே இல்லைன்ட்டா. அப்படியா? உங்களுக்கு கொடுக்கலையோ? ஆமா சின்ன பொண்ணு, நானும் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். குடு வைக்க போரு, அப்புறமா காசை மாத்தி உனக்கு கொடுக்குறேன் அப்படின்றேன். இல்லக்கா, எனக்கே செலவுக்கு காசே இல்லை அப்படின்ட்டு போயிட்டா. அப்புறமா இந்த முக்கு தெருவில் இருக்கா பாரு மல்லியா, ஆமா, அவகிட்ட போய் இந்த வைக்க போரு என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? என்ன சொன்னா? காலையில மீன் வாங்க போயிருந்தேன். இந்த வசந்தி என்கிட்ட 100 ரூபாய் கேட்டா மீன் வாங்கினதுக்கு. நான் தரவே மாட்டேன்ட்டனே.
அவகிட்ட எல்லாம் காசை கொடுத்துட்டு எப்படி திருப்பி வாங்க? அவ ஒருத்தர்கிட்டயும் காசை வாங்கினா திருப்பி கொடுக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லியிருக்கா சின்ன பொண்ணு. கரெக்டாக தான் சொல்லியிருக்கா. என்னது? சரி விடுங்க. சரி, இப்போ அவ உங்களுக்கு காசும் கொடுக்கல, உங்களை பற்றி குறையும் சொல்லிட்டா. அதுக்காக தான் இப்போ அவளை கொளுத்துற வெறியோட திரியிறியா, அப்படி தானே? ஆமா. நீங்கள் சொல்லி கொடுக்குற விஷயத்தினால வைக்க போகிற டேமேஜ் ஆவாலோ இல்லையோ, செல்வானே கண்டிப்பாக டேமேஜ் ஆவாவோ பார்த்துக்கங்க. ஆனா ஆயிட்டு போறான். எனக்கு தேவை வைக்க போற அடிக்கணும். அதனால செல்வாவும் சேர்ந்து அடி வாங்கினா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிதான், சீக்கிரமாக முன்னேறிடுவியா 4 முடி. ரொம்ப நன்றி. கொஞ்ச நேரத்துக்கு நீ வாயா திறக்காம இரு, எனக்கு அதுவே போதும். எக்க கூப்பிட்டுட்டாளா? என்னக்க வீட்டுக்கு வந்தியே ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறிய? ஆமா, செல்வா வெங்க? அவிய எப்படிக்க இந்த நேரத்துல வீட்டுல இருப்பாவ? அவிய வேலைக்கு போயாச்சு. ஏன் ஏதாச்சும் சொல்லணுமா? அப்புறம் எப்படியே வெளியில அவனோட வண்டி நிக்குது, போய் சொல்றியோ? எக்க நான் ஏங்க உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? ஏன் இப்படியெல்லாம் பேசுறிய? நீ சொல்ல மாட்ட, ஆனா செல்வா சொல்லுவோம்ல. என்னக்க சொல்லுறிய? வந்ததுல இருந்து எதுவுமே புரியுற மாதிரி பேச மாட்டேங்கிறிய. ஏ கூமுட்ட, இன்னைக்கு அவன் வேலைக்கே போகல. எக்க என்னக்க சொல்லுறிய? ஆமா, உன்னால நம்ப முடியலைனாலும் அதான் உண்மை. எக்க காலையிலேயே சாப்பிட்டுட்டு வேவேமா போனாவளேக்க. வேவேமா போனா? வண்டி எடுத்துட்டு போனானா? அவன் வண்டி எடுத்துட்டு போகாதப்ப உனக்கு தெரிய வேண்டாமா வேலைக்கு போகலன்னு? அப்போ அவன் எங்கக்கா போயிருக்கான்? அவன் வைக்க போற கூப்பிட்டு கோயிலுக்கு போயிருக்கான். எக்க உண்மையாவே அவைய கோயிலுக்கு தான் போயிருக்காவளா? ஆமா இழுவ, நான் ஏன் போய் சொல்ல போறேன்? செல்வா வைக்க போறக்க மவ எல்லாரும் சேர்ந்து தான் போயிருக்காவ கோயிலுக்கு. அவைய போகும்போது நானும் சின்ன பொண்ணா பார்க்க தானே செஞ்சோம். 4 முடி அமைதியாரு. எக்க என்னால இதை நம்பவே முடியலக்க. இவைய வண்டி நின்னுச்சு, நான் அப்பமே சந்தேகப்பட்டேன் எப்படி இந்த மனுஷன் வண்டி எடுக்காம போனாவ அப்படின்னு. கடைசியில அந்த வைக்க போற கூப்பிட்டு கோயிலுக்கு தான் அவன் போயிருக்கானா? வரட்டும் இன்னைக்கு நான் சாமி ஆடிபடியே. சரி, நாங்க சொன்னோம்னு எதுவும் சொல்லிக்காத என்ன? நீ ஏன் கேட்ட மாதிரி கேளு, நாங்க சொன்ன மாதிரி இருக்க கூடாது, சரியா? சரிக்க, நீங்க சொல்லிட்டியல்ல, அவனை நான் பந்தாடி புடியே. இங்க பாரு உமா, யார சொல்றதும் கேட்டுக்கிட்டு முடிவு பண்ணாத. அந்த அண்ணே வரவும் என்ன ஏதுன்னு பேசிட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணு. இதுக்கு மேல பேசுறதுக்கு என்ன இருக்கு? வீச்சு தான், பேச்சே கிடையாது. ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், நான் சொல்றத கேளு. எதுவா இருந்தாலும் அந்த அண்ணே வரவும் என்ன ஏதுன்னு உட்கார வச்சு பேசு. நல்லவிய மாதிரியே பேசுவாவ, ஆனா அவிய சொல்றது எல்லாமே உண்மையா இருக்காது, அவ்வளவுதான் சொல்லுவேன் நானு. நான் ஏன் சொல்லியோம்னா, அந்த அண்ணே போகும்போது ஆஸ்பத்திரிக்கு தான் கூட்டிட்டு போறதா என்கிட்ட சொன்னாரு. சின்ன பொண்ணு, ஏன் சின்ன பொண்ணு? சும்மா இருங்க 4 முடி, ஒரு குடும்பத்துக்குள்ள கொளுத்தி போடாதீங்க. நானும் நீங்க உண்மையை சொல்லுவேன்னு பார்த்தேன், நீங்க சொல்ற மாதிரி தெரியல. இங்க பாருமா, இவைய சொல்றதெல்லாம் கேட்காத. அந்த பிள்ளை ஏதோ ஸ்கூல் வேணும் விட்டுருச்சான், அதனால அந்த பிள்ளையை கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விட்டுருன்னு சொல்லியிருக்கும் போல. வைக்க போறக்கும் ரொம்ப முடியலையா, அதனாலதான் அவரை ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போயிருக்காரு, வேற ஒண்ணும் கிடையாது. இது சொல்லுதுன்னு நீ எதையும் நம்பிக்கிட்டு அந்த அந்த அண்ணன் கிட்ட சண்டை போடுறாத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இதுதான் நடந்த விஷயம், இதைத்தான் அவர் சொன்னாரு, நாங்க கேட்டோம். சின்ன பொண்ணு சும்மா இருங்க 4 முடி, எனக்கு வர ஆத்திரத்துக்கு தூக்கி எரிஞ்சிரும் உங்களை. 4 முடி, ஏன் உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? அவன் எங்க கூட்டிட்டு போனாலும் தப்பு தானே. அவன் ஏன் உங்ககிட்ட சொல்லாம கூட்டிட்டு போனா? என் கண்ணு முன்னாடி இப்படி ஒரு அநியாயம் நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தான் உன்கிட்ட சொல்லுவோன்னு வந்தேன். நீ என்னன்னா என்கிட்ட கோவப்படுறா? உங்க மேல கோவப்படல, எதுவா இருந்தாலும் உண்மையை சொல்ல வேண்டியதானே. ஏன் இப்படி உங்களுக்கு இப்படி பொய் சொல்லி அடுத்தவிய வீட்டுல ஒரு சண்டை இழுத்து விடணும்னு உங்களுக்கு எப்பவும் ஒரு ஆசை தானே? ஏங்க இப்படி இருக்கிய? இங்க பாருமா, அவன் செய்யறது எதுவும் சரி கிடையாது. சிம்பிளா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனா அப்படின்னு சொன்னா நீ கோவப்பட மாட்டியா என்னமோன்னு தான் நான் கோயிலுக்கு போனான்னு சொன்னேன். இதுல என்ன இருக்கு? இப்படி சொன்னாதானே ஒரு கிக்கு இருக்கும். அவிய செஞ்சது தப்பு தான், என்கிட்ட சொல்லாம போயிருக்க கூடாது. அதுக்காக நீங்க இல்லாது பொல்லாததெல்லாம் சொல்லுவீங்களா? அவிய வரட்டும், நானே கேக்குறேன். நீங்க இன்னொரு தடவை இப்படி வந்து பொய்யெல்லாம் சொல்லாதீக்க. நான் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். இந்த உலகத்துல நல்லதுக்கே காலம் கிடையாது. ஒருத்தி நல்லது பண்ணலாங்கிற எண்ணத்துல வந்து சொன்னேன். பாவம், நம்ம தங்கச்சிக்கு இப்படி நடக்குதே, நம்ம தான் போய் சொல்லணும், அவளை காப்பாத்தணும் நினைச்சு வந்து சொன்னது தப்பா போச்சு. நீ என்கிட்டயே இப்படி கோவப்பட்டுக்கிட்டு வாரா, என்னமோ பண்ணு. இதுக்கு மேல உன் வீட்டுல நான் நிக்க மாட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட சொல்லிக்கிறியே, அந்த வைக்க போற சும்மா விட்டுறாத. அவகிட்ட ஸ்கூட்டி இருக்கும்போது எதுக்கு செல்வாவை கூப்பிட்டு வேலை வாங்குறா? அவளை தூக்கி போட்டு மிதிச்சானா என்ன கூப்பிடு, சரியா? நான் வாரேன். பாத்தியா சின்ன பொண்ணு, இந்த 4 முடிய? சரி விடு. எல்லாம் இந்த ஆளால வந்தது.
போகும்போதே இங்க போறேன் வாரேன்னு என்கிட்ட சொன்னா ஒரு ஆளு வந்து இவரை இப்படி குறை சொல்ல நான் விடுவேனா? எங்க போனாலும் சொல்றது கிடையாது. எனக்கு அதான ஆத்திரமா வருது. ஃப்ரெண்டுக்கு உதவி செய்ய போனா என்கிட்ட சொல்லிட்டு போலாம்ல சின்ன பொண்ணு. நான் என்ன அவ்வளோ கொடுமைக்காரியா? இன்னைக்கு இந்த 4 முடி வந்து குறை சொல்ற மாதிரி தானே சின்ன பொண்ணு. நாளைக்கு எவளாச்சும் எதையாச்சும் பார்த்துட்டு வந்து என்கிட்ட 1க்கு 2 சொல்லுவாளுவ. இன்னைக்கு நீ கூட இருந்தா அதனால நீ உண்மையை சொல்லிட்டா. நாளைக்கு யாருமே இல்லைன்னா அழுவ சொல்றத தானே நம்ம நம்புற மாதிரி இருக்கும். இந்த மனுஷனும் அதுக்கு ஏத்தாப்புல நடக்கிறாரு பாரு. சரி விடு, யார் என்ன சொன்னாலும் நம்பாத. எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட என்ன ஏதுன்னு கேளு, அதுக்கப்புறமா முடிவெடு. ஆ சரி சின்ன பொண்ணு, நீ உக்காரு. நீ வந்ததுலேருந்து நின்றுட்டே இருக்க பாரு. இந்த 4 முடி பண்ண டென்ஷன்ல ஒன்றை மறந்துட்டேன். இரு சின்ன பொண்ணு, காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்லோம்மா இருக்கட்டும், நான் காமாட்சியக்கா வீட்டுக்கு தான் போகிறேன். காலையிலேருந்து வீட்டுக்குள்ளேயே இருந்தேன்னா அப்போ தான் வெளியே வந்தேன். வந்த உடனே 4 முடியும் நானும் அவரை பார்த்ததும் 4 முடி கொண்டு போட்டு விட போதும் அப்படின்னு தான் 4 முடியோட சேர்ந்து இங்கே வந்தேன். இல்லைன்னா வந்திருக்க மாட்டேன். நான் காமாட்சியக்கா வீட்டுக்கு போகணுன்னு தான் வந்தேன். சரி நான் போயிட்டு வரேனே. ஆ சரி சின்ன பொண்ணு, நானும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரேன் சரியா? ஆ சரி, அப்போ நான் வரட்டுமா? ஆ சரி சின்ன பொண்ணு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிக்க விடுங்க. உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். நம்ம 4 முடியை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஒரு குடும்பத்தில் கொளுத்தி போட தெரிஞ்சிச்சுன்னு. இந்த மாதிரி உங்களுக்கு யாரையாச்சும் தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சுவாரஸ்யமான நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.